வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கெடாரங்காயும் பூண்டும் சேர்த்து ஊறுகாய் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 கெடாரங்காய் எடுத்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சாப்பிடும்போது கூட நமக்கு பல்லில் மாட்டாது. பெருசாக இருந்ததுன்னா மாட்டும். இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட சீக்கிரம் வெந்துடும், பல்லுலையும் மாட்டாது. இதோட 3 முழு பூண்டு, அதை உரித்து பாதி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், பாதி பூண்டு முழுசாக போட்டிருக்கேன். அது ஏன் இடிச்சேன்னா அதோட வாசனை நல்லா பூண்டோட வாசனை இறங்கும், அதுக்காகத்தான். இந்த அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஏன் புளி சேர்க்குறேன் அப்படின்னா, அந்த கெடாரங்காயில் உள்ள புளிப்பு ஒரு பச்சை புளிப்பாக இருக்கும். இந்த புளி கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சீரகமும் வெந்தயமும் நல்லெண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் போதும். ஏற்கனவே கெடாரங்காயில் கசப்பு தன்மை இருக்கும், அதனால் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊறுகாய்னாலே எண்ணெய் நிறையா தான் ஊற்றணும், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடுகு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்து வதக்கணும். சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு முழு பூண்டையும் போட்டு வதக்கணும். கொஞ்சம் பூண்டு வெந்து வரணும். பூண்டு நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். லேசாக கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கெடாரங்காயும் அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வேகட்டும். கெடாரங்காயிலே தண்ணி இருக்கும், நம்ம அரியிறப்பவே அந்த தண்ணியும் தான் சேர்த்து ஊற்றிருக்கோம். அது எண்ணெய் நல்லா சுண்டி வந்த பிறகு புளி கரைசலை ஊற்றிக்கணும். நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கெடாரங்காய் வேகணும் இன்னும் கொஞ்சம் நேரம், அதுக்காக நான் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், கல் உப்பு சேர்த்துருக்கேன். கெடாரங்காவை பெருசு பெருசாக கட் பண்ணி 4 நாள் உப்பில் ஊற வச்சு அப்படி கூட ஊறுகாய் பண்ணுவாங்க. நான் பச்சையாகவே செஞ்சிடுறது. ஊறுகாய் வெந்து வந்துட்டு நல்லா. சீரகமும் வெந்தயமும் எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தேன்ல, அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துருக்கேன். லேசாக கிளறி விட்டால் போதும். நம்ம தான் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோமா, அதனால் அது வேகணும்னு தேவையில்லை. வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இவ்வளோ போதும், கரெக்டாக இருக்கும் பதம். அது நல்லா கிளறி விட்டுறணும். இந்த ஊறுகாய் அவ்வளோ புளிப்பாக இருக்காது. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்தில் கூட இதை போட்டு சாப்பிட்லாம். இதே மெத்தடில் பூண்டு போட்டு கூட செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். கெடாரங்காய் சேர்க்காம பூண்டு மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெயில் அடித்தா கூட வெயில் எடுத்து வச்சு கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.